அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இன்ட்ரோடையில் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பற்றி பார்க்கலாங்க. முதல்ல நான் நிஃப்டியில் 5 மினிட் சார்ட்டில் இருக்கேன். நம்ம ப்ரீவியஸ் செஷன்ஸில் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி 24,000 நிஃப்டி ஒரு 24,000 மூவ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 24,400 லெவல் வரைக்கும் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கு உங்களுக்கு நிஃப்டி 24,000 லெவலில் இருந்து ஒரு நல்ல ஒரு கரெக்ஷன் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஒரு 24,300 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு 24,300 லெவலில் ட்ரேட் ஆகுது. அதுலேயே சைடு வேஸில் மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் 24,200 லெவலில் க்ளோஸ் ஆச்சு. திரும்ப இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு கேப் ஆஃப் மொமெண்டம் ஆகி மார்னிங் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலில் ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலாக க்ளோஸ் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெவல்லேருந்து இன்னும் ஒரு 10 பாயிண்ட் மூவ் ஆச்சு 24,400 லெவல் வரைக்கும். ஓகேங்க, அது வரைக்கும் மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் அந்த ரேஞ்சிலே இருந்து அதுக்கப்புறம் நல்லா இறங்க ஆரம்பிச்சு. ஓகே, ஸோ 24,400 லெவலும் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். அங்கேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு பேரிஷ் என்ட்ரி கிடைச்சிருக்கு இன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வீக்லி சென்சஸ் தேரி அப்படிங்கிறதுனால அதுவும் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எக்ஸ்பைரி டேஸில் மேக்ஸிமம் புட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நல்ல ஒரு கேப் ஆஃப் ஓப்பனிங் ஆயிருந்தாலையும் அந்த இடத்துல ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறனாலையும் இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறனாலையும் உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து நல்ல ஒரு டவுனில் மூவ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 130 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு டவுனில் வந்துருக்கு. ஓகேங்க, அதுக்கப்புறம் எந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது அப்படின்னா ப்ரீவியஸ் டே விட, அதாவது நேற்று என்ன ஹையோ அந்த ரேஞ்சிலேருந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார்